கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, கடினமா ஒரு விஷயத்த சொல்றேன். இன்னைக்கு ஊழியக்காரன் விபச்சாரக்காரனா மாறிட்டு இருக்கான். எங்க பாண்டிச்சேரி பட்டணத்துல விபச்சாரம் அதிகம். என் கூட ஒரு சில விபச்சாரக்கார ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க சொன்னதையும் வச்சு நான் சொல்றேன். பிராஸ்டியூஷன்ல இருக்கிறவங்க இந்த ஹைவேஸ்ல நிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர் வண்டி எடுத்துட்டு போவாங்க. எனக்கு அந்த விபச்சாரத்துல போயிட்டு விபச்சாரி கிட்ட போன அனுபவம் இல்ல. போன உடனே அவங்கள வாங்க, எங்களுக்கு சர்வீஸ் பண்ண வாங்கன்னு கூப்பிட்டோனே அவங்க என்ன கேட்பாங்களா, ஒரு விபச்சாரி கூட போயிட்டு நீங்க வருவீங்களா அப்படின்னு அவங்க கூப்பிட்டா அடுத்த கேள்வி விபச்சாரி என்ன கேட்பாங்க, எவ்வளோ? எங்கேயோ இடிக்குது இல்ல. ஊழியக்காரன் இன்னைக்கு ஊழியத்துக்கு வான்னு கூப்பிட்டா என்ன கேக்குறான், எவ்வளோ? நீ ஊழியக்காரனா இல்ல விபச்சாரக்காரனா? பிரதர், அவங்க கிட்ட தான் வல்லம் இருக்கு பிரதர், அவங்க கிட்ட தான் பாட்டு இருக்குது, டான்ஸ் இருக்கு பிரதர். என்னுடைய பார்வையில, வேதத்தினுடைய பார்வையில அவங்க யாருதான்? ரேட்டு பேசி யாராவது ஊழியக்காரங்க உங்க சபைக்கு வரானா, அவன் ஊழியக்காரன் இல்ல, அவன் விபச்சாரக்காரன். விபச்சாரக்காரன். தைரியமா சொல்றேன். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் மலிந்து கொண்டு தெருவுல போற வரவெல்லாம் ட்ரோல் பண்றது காரணம் என்ன தெரியுமா? ஒரு காலத்துல ஜோல்னா பைய போட்டுட்டு பைபிளை வச்சுக்கிட்டு வேஷ்டி கட்டிக்கிட்டு இல்ல ஒரு கருப்பு பேண்டையும் ஒரு வெள்ளை சட்டையும் போட்டுக்கிட்டு நடந்து நடந்து ரப்பர் செருப்பு தேய ஓட்ட சைக்கிள்ல மறுபடியும் ஓவராலிங் பண்ணி ஓட்டி ஓட்டி கடக்குன்னு உடஞ்ச பொருளை மறுபடியும் கம்பிய கட்டி ஓட்டி ஓடின என் தகப்பன்மார்கள் என்னைக்கு மறைய ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே கிறிஸ்தவத்தினுடைய கீழ்த்தரத்தை நோக்கி ஓடுகிறார்.